السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையானுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரை போற்றி ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனாக செய்கிறேன். கணிதத்துக்குரியவர்களே, நம்முடைய இந்த ரமதானின் ஆரம்ப 5 நாட்கள் நினைவூட்டலுடைய தலைப்பு அமல்களால் ரமதானை அலங்கரிப்போம், ரமதானை அமல்களை கொண்டு அலங்கரிப்போம் என்ற கருப்பொருளில் ரமதானில் நாம் அமல்களில் ஆர்வம் காட்டுதல், அதில் என்ன அமல்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை நாம் பார்க்கப்படுகிறது. அதுல நேற்றைய தினம் 2 முக்கியமான அமல்களை குறித்து சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, என்ன அது? தொழுகை, அப்புறம் இன்னொன்னு செய்யக்கூடாது இல்லையா, பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல். அப்ப இது எப்பவுமே நாம ஆரம்பிக்கும் போது எது கடமை, எது வாஜிப், எது ஃபர்து அப்படின்னு கட்டாயத்திலிருந்து நாம ஆரம்பிக்க வேண்டும். அப்ப 5 வக்து தொழுகை கடமை, அதிலும் ஆண்களுக்கு குறிப்பாக ஜமாத்துடைய தொழுகை அந்த முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கணும். அதே போல தவிர்ந்திருத்தல், பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல் எல்லா காலங்களிலும், குறிப்பாக ரமதானில். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மல்லம் யதா கௌல ஸூ ஃபஅமல பிஹி, பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்விடத்திலே அவருக்கு எந்த தேவையும் இல்லை, ஐயத்ருக தஆமஹு வ ஷராபஹு, அவர் தன்னுடைய உணவையோ பானத்தையோ விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப ஒருத்தர் ஹராமான காரியங்களை விட்டுவிடவில்லை என்றால் அவரின் நோன்பில் அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை. ஒருவர் ஹராமான காரியங்களை, பொய்யான பேச்சுக்கள், அது போன்ற நடவடிக்கைகள், இப்படி ஹராமான விஷயங்களை ஒருவர் விட்டுவிடவில்லை என்றால் அவர் உணவை விடுவதிலும் பானத்தை விட்டு விடுவதிலும் அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப நாம் இந்த 2 விஷயங்களை நேற்று தினம் பார்த்தோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் குர்ஆன். குர்ஆனுடைய திலாவத், குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸி பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர் வழிகாட்டியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடியதாகிய குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், அல்லாஹ் தஆலா ரமதானை சொல்லும் போது குர்ஆனை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், எனவே யார் அந்த மாதத்தை ஒருவர் அடைவாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ல, டைரக்டா ரமதான் நோன்பு அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லல, அப்படி சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றா, ரமதான் அதில் நோன்பு வையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அதுக்கு நடுவுல ஒரு விஷயத்தை புகுத்தி எனவே நோன்பு வையுங்கள் அப்படின்னு சொல்றான். அந்த விஷயம் என்ன? நடுவுல இருக்கக்கூடிய விஷயம் ரமதான், நோன்பு, அது ரெண்டுக்கும் நடுவுல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? குர்ஆன் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான்
குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே அதை யார் அந்த மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய சிறப்பு குர்ஆனை கொண்டு. குர்ஆன் அதுதான் ரமதானுடைய பெரும் சிறப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இது இறைச்சியர்களும் அல்லாஹ் தஆலா சொல்றாங்கல்ல, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ரமதானில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்பதை இன்னொரு வகையில குர்ஆன்ல இருந்து ஆதாரம் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ரமதானில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அல்லாஹ் இங்கே சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல நமக்கு பெரும்பாலும் பரவலாக தெரிந்த ஒரு சூரா, அதில் அல்லாஹ் தஆலா ரமதானில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுன்ற கருத்துல சொல்றான். என்ன சொல்றான்? நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் பரவலாக தெரிந்த சூறாவாக இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கினோம். லைலத்துல் கத்ர் எந்த மாசத்துல இருக்கு? ரமலான் மாதத்துல இருக்கு. அப்ப குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். எனவே இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதத்தில் கூட நம்மை பல பேருக்கு குர்ஆனோடு தொடர்பு இல்லை. குர்ஆனோடு தொடர்பு இல்லை. குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய சிறப்புகள் ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆனுடைய சிறப்புகள் நீங்கள் அறிந்த விஷயங்கள் சொல்லுங்க. குர்ஆனுடைய சிறப்புகள், குர்ஆனுடைய ஃபதாயிலுல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகள் என்னவெல்லாம்? மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல குறிப்பாக ஒரு சூறாவை பற்றி சொல்லப்பட்டது, சூரத்துல் முல்க். இது கபரிலே அவர்களுக்கு வேதனையை விட்டு பாதுகாக்கும் என்று, அந்த கபருடைய வேதனையில் இருந்து அதாபிலிருந்து பாதுகாக்க குர்ஆன் குறிப்பாக ஒரு சூறா. மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இக்ரவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள், இது மறுமை நாளிலே அதை ஓதியவருக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக இருக்கும், சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப மறுமை நாள்ல நமக்கு சிபாரிசுக்காக, யா அல்லாஹ் இவன் என்னோடு தொடர்பில் இருந்தான், என்னை ஓதினான், என்னோடு அவன் தொடர்பில் இருந்தான் என்று மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நமக்கு சிபாரிசுக்காக வரக்கூடியது என்ன? குர்ஆன். சிபாரிசுக்காக வரக்கூடியது குர்ஆன். மறுமையிலே வந்து நிற்கும் குர்ஆன். கபரிலே நிற்கும், மறுமையிலே நிற்கும். வேற என்ன விஷயங்கள் குர்ஆனுடைய சிறப்புகள்? குர்ஆன் தான் மனித வாழ்க்கையினுடைய வழிகாட்டி. ஹுதல் லின்னாஸ் அல்லாஹ் சொல்றான் இல்லையா? ஹுதல் லின்னாஸ், மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டி. மனித குலத்துக்கு வழிகாட்டிய குர்ஆன் தான். குர்ஆன் இல்லை என்றால் மனித குலத்துக்கு வழி இல்லை, நேர் வழி இல்லை. ரைட். வேற அந்த பக்கம் யார சொன்னீங்க? யார் சொன்னா? அல்லாஹ் தஆலா நம்மோடு, அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் என்பது கண்ணியத்திற்கு நல்லா புரிஞ்சுங்க. குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ். குர்ஆன் என்பது ஒரு புத்தகம் அல்ல. குர்ஆன் என்பது ஏதோ மற்ற புத்தகங்களுக்குள் புத்தகம் அல்ல. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்முடைய நண்பர் ஒரு மெசேஜ் நமக்கு அனுப்புறாரு வாட்ஸ்அப்ல, நம்ம அதை அவளோடு படிக்கிறோம். அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார், படிக்கிறோம். நம்முடைய நண்பர் எனக்கு என்ன அனுப்பிச்சிருக்கிறார். ஆனால் கண்ணியத்திற்குரிய குர்ஆன் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா இறக்கி அருளிய ஒவ்வொருவருக்கும் உண்டான குர்ஆன். அது ஏதோ ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமா, உலமாக்களுக்கு மட்டுமா குர்ஆன்? மனித குலம் அத்தனைக்கும் உண்டான வழிகாட்டியது, அத்தனைக்கும் உண்டான மெசேஜ். எத்தனை பேர் ரப்புடைய மெசேஜ் எடுத்து படிக்கிறோம்? இது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய உரையாடல். இப்ப குர்ஆனுடைய சிறப்பு வேற. ஃபுர்கான், குர்ஆன் என்பதற்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபுர்கான். நன்மை தீமை பிரித்தறிவிக்கக்கூடியது. எது சத்தியம், எது அசத்தியம், குர்ஆனை கொண்டு அறிந்து கொள்ளலாம். எது ஹக்கு, எது பாத்தில், குர்ஆனை கொண்டு அறிந்து கொள்ளலாம். வேறு விஷயங்கள் குர்ஆனுடைய சிறப்பு. குர்ஆனை ஹதீஸ்ல அந்த மாதிரி வரல, இருந்தாலும் நம்ம படிக்கிறது தான் சிறந்தது. சரிங்களா? படிப்பதுதான் அதற்கு உண்டான நன்மை. வேற
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க இல்லையா, குர்ஆனை மறுமையிலே ஒருவருக்கு சொல்லப்படும், குர்ஆனை ஓதிக்கொண்டே செல், உயர்ந்து கொண்டே செல். குர்ஆனை நீ எப்படி, அதுவும் எப்படி வேக வேகமா இல்ல, குர்ஆனை எப்படி மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஓதுவாயோ, மறுமையில் அப்படி நீ உயர்ந்து கொண்டே செல்வாய். அப்ப மறுமையினுடைய தரஜா, மறுமையினுடைய அந்தஸ்து என்பது குர்ஆனை கொண்டு, அல்லாஹ் தஆலா உயர்வை குர்ஆனை கொண்டு கொடுக்கிறார். வேறு விஷயம் ஆயத்துல் குர்சி. ரைட், மாஷா அல்லாஹ். அப்ப ஆயத்துல் குர்சி குர்ஆனுடைய மிகச்சிறந்த ஒரு ஆயத்து. குர்ஆனுடைய சிறப்பில் ஒரு ஆயத்துடைய சிறப்பை பாருங்க. கடமையான தொழுகைக்கு பின்னால் இந்த ஒரு ஆயத்தை, ஆயத்துல் குர்சியை ஒருவர் சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனம், யார் இதை ஓதி வருவாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் நடுவில் மரணம் மட்டுமே தடையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய சிறப்பை பாருங்க. ஒரே ஒரு ஆயத்துடைய சிறப்பு அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஒரு எழுத்துக்கு எவ்வளவு? 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஒரே ஒரு எழுத்து படித்தான் 10 நன்மை இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கப்படுத்துறாங்க. அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்தாக நான் சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை. லாம் என்பது ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை. மீம் என்பது ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை. இப்படி ஒருவர் குர்ஆனை எடுத்து விட்டால் அவருக்கு நன்மைகளை அள்ளிக்கொண்டே செல்வார். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போல குர்ஆன் என்பது ஷிஃபா, நிவாரணி. ஷிஃபாஉன் லின்னாஸ், ஷிஃபாஉன் மா ஃபீ சுதூரின் நாஸ். அல்லாஹ்வுடைய மனிதர்களுக்கு உண்டான ஷிஃபா, நிவாரணியா குர்ஆன்ல இருக்குது இல்லையா? குர்ஆனுடைய அந்த நோய் நிவாரணம், உள்ளங்களில் உள்ள அந்த விஷயங்களுக்கு உண்டான நிவாரணம் அத்தனையும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. ஆனா நம்ம குர்ஆனை விட்டு எங்கெங்கேயும் ஷிஃபாவை தேடிக்கொண்டு மருந்தை தேடலாம் தாராளமாக. ஆனால் முதல் ஷிஃபாவாக நாம் எடுக்க வேண்டியது என்ன? குர்ஆன். குர்ஆனை ஓதி 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 ஷிஃபாவை தேட வேண்டும், நிவாரணத்தை தேட வேண்டும். இன்னைக்கு நோய் இல்லாதவர்கள் யாரும் இல்லை இல்ல. ஒரு காலம் இருந்தது, ஒரு 50-60 வயதை கடந்தால்தான் நோய்கள் என்று. ஆனால் இன்னைக்கு 30 வயது அடைந்து விட்டாலே பல நோய்களும் தொற்றிக் கொண்டு வருகிறது. அப்ப நோய் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஷிஃபா எங்க இருக்கு? ஷிஃபா இதுல இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அதை ஃபாலோ பண்றோம். இந்த நேரத்துல இந்த மாத்திரையை போடுங்க, இந்த நேரத்துல இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்ட, 3 வேளைனா 3 வேளை போடுங்க. ஆனா அல்லாஹ் ஷிஃபா என்று எதை சொல்றான்? குர்ஆனை சொல்கிறான். அது நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது. கணித்துக்குள்ள ஷிஃபா. அதே போல மௌஇதா, உபதேசம், அழகிய உபதேசம் குர்ஆனிலே உண்டு. குர்ஆனை விட அழகிய உபதேசம் யாரும் இல்லை. மௌஇதா, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். மௌஇதா, அழகான ஒரு உபதேசி குர்ஆன். குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அது உள்ளத்தை பக்குவப்படுத்துவதை போல் வேற எதுவும் பக்குவப்படுத்தி விட முடியாது. ஏன்? இது கலாமுல்லாஹ். படைத்தவன், உள்ளத்தை படைத்தவனுக்கு தெரியும் அந்த உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துவது என்று இல்லையா? அப்ப அவனுடைய பேச்சு உள்ளத்தை கையில் எடுத்து அதை பக்குவப்படுத்து. அப்ப குர்ஆனிலே இவ்வளவு சிறப்புகள் புதிந்திருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனை எடுப்பதை விட்டு நாம் தூரமாகிவிட்டோம். சலஃபுகளுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், சலஃபு சாலிஹீன்கள் இமாம்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் 60 முறை குர்ஆனை சத்தம் செய்வார். 60 முறை. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சத்தம் பண்ணுவாங்க? 2 தடவை. காலையில ஒண்ணு முடிச்சிருவாங்க, ஒரு சத்தம் பண்ணிடுவாங்க, நைட்ல ஒரு சத்தம் பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு ஒரு ஒரு ரமதான்ல ஒரு குர்ஆனை சத்தம் பண்ணுவதற்கு நமக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. சோதனை, ஃபித்னா. இது ஒரு முசீபா. இதுல நம்ம குர்ஆனை விட்டு தூரமாக்கக்கூடியதில் பல பங்குகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான பங்கு, நம்மை குர்ஆனை விட்டு தூரமாக்குவது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது எது தெரியுமா? நம்மை குர்ஆனை விட்டு தூரமாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த செல்போனுக்கு.
தயவு செய்து இதை கொஞ்சம் ரமதானிலே தள்ளி வையுங்கள். இதை தள்ளி வையுங்கள். இதை விட்டா குரானை தொடலாம். இதை தொட்டா குரானை அதிகமா தொட முடியாது. கணியத்திற்குரியவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனுக்கு உண்டான மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே ஓதணும். அப்ப எப்பதான் ஓத போகும்? எப்பதான் ஓத போகும்? குர்ஆனுக்கு உண்டான அந்த ஹக்கு குர்ஆனுக்கு நாளைக்கு கபரில் வைத்து கேள்வி இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. கபரிலே வைத்து குர்ஆனை பற்றி கேள்வி இருக்கிறது. கபரிலே கேள்விகளுக்கு பதில் சொல்லாத போது மலக்குமார்கள் அடிப்பதற்கு முன்னால் என்ன சொல்லிட்டு அடிப்பாங்க தெரியுமா? லா தரைத்த வலா தலைத்த. நீ அறியவும் இல்லை, ஓதி விளங்கவும் இல்லை, நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை, நீ ஓதவும் இல்லை என்று மலக்குமார்கள் சொல்லிவிட்டு தான் அடுத்த அதாவையே ஆரம்பிப்பார். இப்ப குர்ஆன் இவ்வளவு முக்கியமானது. அப்ப நாளை கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாளை ரசூல் சொல்லுவார், இந்த குர்ஆனை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டது, அதாவது என்ன புறக்கணித்து விட்டது என்று நாளை வறுமையிலே ரசூல் முறையிடுவார். கணிதத்துக்குள்ள குர்ஆனை புறக்கணித்தல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. எனவே இந்த ரமதான் குர்ஆனுக்கு உண்டான மாதம். நியத்து வையுங்கள். ஓத தெரியாதவர்கள் பல பேர் இன்னும் ஓத தெரியல, பல பேர் இன்னும் ஓத தெரியல. அதுல மிக வருத்தமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் தௌஹீதிலே குர்ஆன் சுன்னாவிலே நான் 20 வருடங்களாக இருக்கிறேன், 30 வருடங்களாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பல நபர்களுக்கு குர்ஆனே ஓத தெரியல, குர்ஆன் ஓத தெரியவில்லை. இப்ப நேர்வழி கிடைத்து என்ன பிரயோஜனம்? நான் 20 வருடங்களாக நேர்வழி அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறேன், 30 வருடங்களாக எனக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பல பேருக்கு குர்ஆனை எடுத்து ஓத தெரியவில்லை. கணிதத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ் இதுதான் மார்க்கம். அந்த குர்ஆனை ஓத தெரியவில்லை என்றால் என்னவென்று சொல்லுவோம்? கொஞ்சம் முயற்சி என்ன, இஹ்லாஸா கொஞ்சம் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒருவன் ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு முழம் நெருங்குவான். அவன் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருவான். அப்படி என்றால் நாம் ஒரு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கு கூலி கொடுப்பான். அதற்கு உண்டான அந்த எண்ணத்தை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். சொன்னாங்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? சரளமாக ஓதுபவர் அவர் மலக்குமார்களிடத்திலே வறுமையிலே அந்தஸ்து. அதே நேரத்திலே ஒருவர் திக்கி திக்கி ஓதுகிறாரே அவருக்கு எத்தனை நன்மை? 2 நன்மை. ஓத முடியல, திக்குது, திக்கி திக்கி ஓதினாலும் எத்தனை நன்மை உண்டு? 2 நன்மை. ஓதுவதற்கு ஒரு நன்மையும், திக்குவதை அவர் பொறுத்துக் கொள்வதற்காக இன்னொரு நன்மையும் அவருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஒருவன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். குர்ஆனை விட்டு ஒருவன் தூரமாகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். ஏன்? குர்ஆன் என்பது சிஃபா, அல்லாஹ்வுடைய பண்பு. அது குர்ஆன் என்பது ஒரு படைப்பு அல்ல, ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு பண்பு, சிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்பு அது. ஒருவன் குர்ஆனை விட்டு தூரமானால் அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு உண்டான ஒரு முயற்சி எடு. நிச்சயமா நம்மட்ட முயற்சி இல்லை, சொல்லித்தர ஆள் இருக்கிறது, சொல்லித்தர ஆள் இருக்கிறது. கேட்டால் யாரும் மறுப்பதற்கு இல்லை. அதுக்குதான் இமாம் ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க, இல்ல ஓத தெரிந்த மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் முயற்சி எடு. இந்த ரமதானிலாவது கொஞ்சம் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்க. அடுத்தது எனக்கு ஓத முடியுமா முடியாதா, வயசாயிருச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயது குர்ஆனை ஆரம்பித்தார்? எத்தனை வயசுல? 40 வயசுல. இன்னும் பல சஹாபாக்கள் அதை தாண்டிதான் குர்ஆனை ஆரம்பித்தார்கள். ஆனால் ஹாஃபிதுல் குர்ஆனாக மாறினார், குர்ஆனை ஹிஃப்து செய்தவர்களாக மாறினார்கள். எத்தனை வயசுக்கு பின்னாடி? 40, 45, 50 வயசுக்கு பின்னாடி. அப்ப வயதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, முயற்சி தான் அங்கே முக்கியம்.
என்னிடத்தில் எந்த அளவு முயற்சி இருக்கிறது, நான் இந்த குர்ஆனுக்கு எந்த அளவு கண்ணியத்தை கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நான் எந்த அளவு கண்ணியத்தை கொடுக்கிறேன். கொஞ்சம் இஹ்லாஸாக கொஞ்சம் நிய்யத்து வையுங்கள், அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி கொடுப்பார். நிய்யத்து வைங்க. ஓத தெரியாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் நிய்யத்து வையுங்கள். இந்த ரமதானில் நான் கற்றுக்கொள்வேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்றுக்கொள்வேன். கொஞ்ச நேரம் போதும், ரொம்ப நேரமா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போதுமா. இது ஒரு பக்கம். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் குர்ஆனை ஓதாமல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு பக்கம். குர்ஆன் ஓத தெரியும், ஆனால் குர்ஆனை எடுப்பதில்லை. ஆனால் செல்போனில் அவ்வளவு நேரம் செலவழிக்கக்கூடியவர், ஆனால் குர்ஆனை எடுப்பதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் சாதாரண விஷயம் அல்ல. ஓத தெரிந்தவர்கள் அதிகமாக ஓதுங்கள். ஒரு 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 சத்தம் என்று நியத்து வைக்காதீர்கள். 2 சத்தம். குர்ஆனை 2 தடவை முடிப்பேன், 3 தடவை முடிப்பேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நியத்து வைங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, பஸ்ல போயிட்டு இருக்கிறோமா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோமா, எடுத்து வச்சு ஓதுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் நாம் அதே போல குர்ஆனை விளங்குவதற்கு நல்ல ஓதுறோமா, ஒரு 2, 3 வசனங்கள், ஒரு 5, 10 வசனங்கள், ஒரு பேஜ் 2 பேஜுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் என்கிட்ட என்ன சொல்ல வர்றான், கொஞ்சம் அந்த தர்ஜமாவை எடுத்து ஒரு சில வசனங்களுக்காவது தர்ஜமாவை பாருங்க, படிச்சு பாருங்க, என்ன சொல்ல வர அல்லாஹ் தஆலா. நிறைய ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், நன்மைகள் சேர்ந்து கொண்டே செல்லும். அதே நேரத்தில் ஒரு சில வசனங்களுக்காவது கொஞ்சம் அர்த்தத்தை படி, விளங்குங்க. அப்ப குர்ஆனுக்கு உண்டான மாதம் இந்த மாதம். எனவே நாம் இப்ப மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய அமல்கள், அதிலே குர்ஆன் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அதே போல் அடுத்ததாக ஒரு அமலை குறித்து சொல்வதாக இருந்தால், ரமதானிலே இது சதக்காவுக்கு உண்டான மாதம். ஷஹ்ரு ஸதக்கா, சதக்காவினுடைய மாதம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வந்து விட்டால் எப்படி சதக்கா செய்வாங்க? எப்படி சதக்கா செய்வாங்க? ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ரீஹுல் முர்சலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசும் காற்றை விட இவர்களுடைய சதக்காவுடைய வேகம் அதிகமாக இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மாதங்களிலும் சதக்கா செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் ரமதானுடைய மாதத்தில் அவர்களுடைய சதக்காவுடைய வேகம் எப்படி இருக்கும்? ஹதீஸ்ல எப்படி வருது? புயல் காற்று சுழட்டி சுழட்டி அடிக்கிறது பாத்துருக்கல, புயல். நம்ம பீச்சுக்கு பக்கத்துல இருக்கோம், நமக்கு புயல் நல்லா தெரியும். எப்படி அடிக்கும்? சுழட்டி சுழட்டி அப்படி வேகமாக காத்து அடிக்கும் இல்லையா? அதை விட சதக்காவுடைய வேகம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில், இந்த ரமலானுடைய மாதத்தில் அள்ளி நிறைத்துக் கொண்டிருப்பார்கள், வாரி வழங்கிக் கொண்டிருப்பார்கள், சதக்காவை எடுத்து அத்தனையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப இது சதக்காவுடைய மாதம் என்பதை நாம் வழங்க வேண்டும். சதக்காவுடைய சிறப்புகள் எக்கச்சக்க சிறப்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு உண்டான உதாரணம் என்ன? கமஸலி ஷத்தா, ஒரே ஒரு வித்து, ஒரே ஒரு விதை, ஒரு விதை போடுற மாதிரி அது என்ன செய்கிறது? அம்பதத் சபஅ சனாபில் ஃபீ குல்லி சுன்புலத்தின் மீஅத்து ஹப்பா, அந்த ஒரே ஒரு விதை 7 நெல்மணிகளை விளைவிக்கிறது. அதில் ஒவ்வொன்றிலும், அதாவது 7 கதிர்களை முளைக்க வைக்கிறது. அதில் ஒவ்வொன்றிலும் 100 நெல்மணிகள் விட்டது. அது போலத்தான் சதக்கா. அல்லாஹ் தஆலா இதை விட இன்னும் நாடியவர்களுக்கு அதிகமாக தருகிறான் என்று சொல்கிறார். அப்ப எப்படி ஒரே ஒரு விதை போடுற மாதிரி சதக்கா என்பது ஒரே ஒரு விதை போடுற மாதிரி, அந்த விதையில் இருந்து 7 கதிர்கள் வருது. அந்த 7 கதிரில இருந்து 7, ஒவ்வொரு கதிரிலும் 100 நெல்மணி. அப்ப 700, 1க்கு 700. ஒரே ஒரு சதக்கா செய்தால் அது 700 மடங்கு நன்மை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ் அதோட நிறுத்தல, இன்னும் தான் நாடியவர்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, சதக்கா, சதக்கா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரங்களில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதோடு சேர்த்து சதக்கா இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கோபம் தனியும்.
நீர் நெருப்பை அணைப்பது போல சதக்கா என்பது பாவங்களை அழித்து விடக்கூடியதாக இருக்கு இல்லையா? சதக்காவுடைய சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா அல்லாஹ் அதை தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொண்டு அதை அல்லாஹ் வளர்த்துக் கொண்டே செல்கிறான். நீங்கள் எப்படி குதிரை குட்டியை வளர்ப்பீர்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள். பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க அரபுகள். ஏன் ஒரு முக்கியமான செல்வம், அவர்களுடைய முக்கியமான செல்வம் குதிரை அந்த காலத்தில். இப்ப நீங்க எப்படி அதை பார்த்து பார்த்து வளர்ப்பீங்களோ அல்லாஹ் அதை அப்படி வளர்த்தெடுப்பான். எதுவரை அது மலை மலை போல மிகப்பெரிய அந்த மலை போல ஆகும் வரை அல்லாஹ் தஆலா வளர்த்திருப்பான் மறுமையை கொடுப்பதற்காக. அப்ப ஒருத்தர் சதக்கா கொடுத்தவரு மறுமையில பார்ப்பாரு, அது மழை போல வளர்ந்திருக்கும் அந்த நன்மைகள். அவரு அவரு கொடுத்தது கொஞ்சமா இருக்கும். 100 ரூபாய் கொடுத்திருப்பாரு, 200 ரூபாய் கொடுத்திருப்பாரு, 1000 ரூபாய் கொடுத்திருப்பாரு. அங்க பார்த்தா நன்மை எங்கேயோ போயிருக்கும். நன்மை எங்கேயோ சென்றிருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை வளர்த்திருப்பான். கொடுத்ததோட அது நிக்கிறது இல்ல. அல்லாஹ் என்ன செய்வான்? யுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா சதக்காவை வளர்க்கிறான். அல்லாஹ் என்ன செய்றான்? சதக்காவை வளர்க்கிறான். அந்த வளர்ந்து கொண்டே போகும் சதக்கா. அல்லாஹ் தஆலா அதை வளர்த்து பெரிய லெவல்ல அல்லாஹ் வச்சிருப்பான். இங்க அவர் கொடுத்தது கொஞ்சமா இருக்கும். நாளைக்கு பார்ப்போம் என்ன இவ்வளவு நன்மையா? நான் கொடுத்தது சாதாரண ஒரு பொருளாதாரமாச்சே. ஆனா அங்க வளர்ந்து நிற்கும் அந்த நன்மை. கணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவுக்கு உண்டான நிறைய ஆர்வம் ஊட்டினார்கள் சஹாபாக்களிடத்தில் சதக்கா செய்யுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொல்வார்கள். ஆனால் சஹாபாக்களிடத்தில் ஒன்றும் இருக்காது, எதுவுமே இல்லை. உடனே இத்ஹபு இல சூக், மார்க்கெட்டுக்கு போவாங்க, கடத்தெருவுக்கு போவாங்க, கூலி வேலை செய்வாங்க, சும தூக்குவாங்க, கூலி வேலை செய்வாங்க. ஒரு கையளவு தானியத்தை கூலியாக பெறுவார்கள். அதை சதக்கா செய்து விடுவார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் பாருங்க, ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கா செய்யுங்கள் அப்படின்னு கட்டளையிடுவாங்க. போய் கூலி வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சதக்கா செய்து விட்டு வந்து விடுவார். எவ்வளவு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரின் நாளைக்கு அந்த மரண தருவாயில் எத்தனையோ அமல்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலும் மரண தருவாயில் ஒருவன் எண்ணக்கூடிய அமலை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அவன் சொல்லுவான், ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு, கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடு. ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். நான் சதக்கா செய்துவிட்டு சாலிஹான அடியானாக உங்களிடத்திலே வந்து விடுகிறேன். பாருங்க, மவுத்துடைய நேரத்தில் அவனிடத்தில் வரக்கூடிய அந்த அமல் என்ன அமல்? அவன் மைண்ட் செட்ல மவுத்துடைய நேரத்துல பல விஷயத்தை யோசிக்கலாம்ல. ஆனால் மவுத்துடைய நேரத்தில் அவனுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த அமல், அகத்தனி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, எனக்கு கொஞ்ச நேரம் பிற்படுத்து, நான் என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன், சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன், சதக்கா கொடுத்து விட்டு சாலிகானவனாக உன்னிடத்திலே வந்துருக்கிறேன். அந்த நேரம் வரைக்கும் தாமதிக்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிறந்த சதக்கா எது தெரியுமா? அஃதல் சதக்கா எது தெரியுமா? ஒருவன் ஷஹீஹாக ஆரோக்கியமானவனாக, அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் அவனுக்கு ஆசையும் உண்டு, வறுமை வந்து விடுமோ என்று பயப்படவும் செய்கிறான். இந்த நேரத்தில் அவன் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது, அதுதான் சிறந்த சதக்கா. ஏன்? அவன் அந்த மனதை கட்டுப்படுத்தி, நப்சை அவன் கட்டுப்படுத்தி, அந்த நப்சு சொல்கிறது பொருளாதாரம் வேணும், உனக்கு வேண்டும். யாரு நப்சை தூண்டக்கூடியவன்? யார்? ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான். ஷைத்தான் உங்களை ஃபக்கீராகி விடுவீர்கள், ஏழையாகி விடுவீர்கள் என்று ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மக்ஃபிரத்தையும் அவனுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய சிறப்பையும் வாக்களிக்கின்றான். அப்ப அந்த நேரத்துல மனது கொடுக்க வேணாம்னு சொல்லுது.
அந்த நேரத்துல ஒருத்தர் கட்டுப்படுத்தி அவன் சதக்கா கொடுக்கிறான் பாத்தீங்களா, இத்தனைக்கு ஆரோக்கியமானவனாக இருக்கிறான், நோய்வாய்ப்படல, மரண தருவாயிலே இல்ல, இப்படி இருக்கும் போது கொடுக்கக்கூடிய சதக்கா சிறந்த சதக்கா என்று சொன்னார். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் உயிர் தொண்டை குழியை அடையும் போது இன்னாரு இது இவருக்கு, இது இன்னாருக்கு, இது இன்னாருக்கு என்ற நேரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஏன் அந்த நேரத்தில் அது உங்களுடைய பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரம் ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு ஆயிருக்கும். நீங்கள் மரணித்து விட்டால் உங்கள் வாரிசுரிமையின் அடிப்படையில், வராசத்தின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, அவருக்கு என்று வாரிசுரிமை அந்த நேரத்தில் அது இன்னொருவருக்கு ஆகியிருக்கும். நீங்க அந்த நேரத்துல போயிட்டு இது இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு என்று அந்த நேரம் வரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தாமதிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னார். அதே போல இன்னும் சொல்லிக்காடியா, யாருக்கு உங்களுடைய பொருளாதாரம் விருப்பமாக இருக்கும்? ஒருத்தருக்கு அவருடைய பொருளாதாரம் விருப்பமா, இல்ல அவருடைய வாரிசின் பொருளாதாரம் விருப்பமா என்று கேட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்ல எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு விருப்பம். வாரிசுடைய சொத்துல நமக்கு நம்முடைய மகனுடைய சொத்தில், மகளுடைய சொத்தில் நமக்கு நம்ம ஆசைப்படுவோம். சஹாபாக்கள் அதான் சொன்னார், எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு விருப்பம், எங்களுடைய பொருளாதாரம் தான் எங்களுக்கு விருப்பம், வாரிசுடைய பொருளாதாரத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய பொருளாதாரம் என்ன தெரியுமா? நீங்கள் உண்டு கழித்தது, குடித்து கிழித்தது, மறுமைக்காக கொடுத்து சேமித்தது, இதுதான் உங்க பொருளாதாரம். நீங்க மறுமைக்கு எதை சேர்த்து வச்சீங்களோ அதுதான் உங்க பொருளாதாரம். விட்டுட்டு போறது யாருடைய பொருளாதாரம்? யாருடைய பொருளாதாரம்? வாரிசுடைய பொருளாதாரம் அது. அப்ப உங்களுக்கு உங்க பொருளாதாரம் விருப்பமாக இருந்தால் எங்க டெபாசிட் பண்ணணும்? டெபாசிட் எங்க பண்ணணும்? எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆகிரத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆகிரத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அந்த இடத்துல அங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட்? அதுதான் உங்க பொருளாதாரம், தான் உங்க சொத்து. விட்டுட்டு போறது யாருடைய சொத்து? ரைட்? அப்ப சதக்கா என்பது கண்ணியத்திற்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு கூலிகளை தரக்கூடிய, கொடுத்தால் நிச்சயமாக குறையாது. கொடுத்தால் நிச்சயமா சதக்கா என்பது செல்வத்தை குறைக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். கொடுத்தால் அல்லாஹ் அதிகப்படுத்துவேன். ஷக்கர்த்தும் லாஜிதன்ன, நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தியே தீர்வேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அடிச்சு சொல்றாங்க, நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தியே தீருவேன். நீங்கள் சுக்குர் செய்யுங்க, உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். சுக்குர் எப்படி செய்யறது? அல்லாஹ் கொடுத்ததுக்கு எப்படி சுக்குர் செய்யறது? அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் போதுமா? அது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பது, இது இது சுக்குருடைய முக்கியமான ஒரு அம்சம். அப்ப நீங்க சுக்குர் செய்யுங்க. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்தியே தீருவேன், உங்களுக்கு அதிகமாக்கியே தீருவேன். அல்லாஹ் அடிச்சு சொல்றான். அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அல்லாஹ் சொல்றான். எப்போ? நீங்க சுக்குர் செய்தால். சுக்குர் எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சதக்காவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்வாரோ அவருக்கு நோன்பு நோற்றவருடைய கூலியை போன்ற கூலி அப்படியே கிடைக்கும். நோன்பு நோற்றவருக்கு எதுவும் குறையாது. நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒருத்தர் உதவி செய்யறார். இவர் வச்சது ஒரு நோன்பு, நோன்பு திறக்க ஒரு 10 பேருக்கு நோன்பு திறக்க உதவி செஞ்சிருக்காரு. அந்த 10 பேருடைய நன்மையும் இவருக்கு வந்து சேரும். அவங்களுக்கு நன்மை எந்த குறைவும் இல்லை, அவர்களுடைய நன்மை அப்படியே கிடைக்கும். ஆனால் அதே போன்ற நன்மை அல்லாஹ் இவருக்கும் கொடுப்பான். அப்ப 100 பேருக்கு நோன்பு திறக்க உதவி செஞ்சா எத்தனை நோன்பு? எத்தனை நோன்புட நன்மை? 100 பேர் நோன்புடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும். வச்சதை இவர் ஒரு நோன்பு தான் வச்சிருப்பாரு, ஆனால் 100 பேர் நோன்பு திறந்தார்கள், அந்த 100 பேருடைய அதே நன்மையை போல நன்மை இவருக்கு வந்து சேரும். அப்ப மிக முக்கியமான விஷயம் இந்த ரமலானில் சதக்காவை கவனம் செலுத்துவது. அது குறிப்பாக நோன்பாளிகளுக்கு நாம் நோன்பு உதவி செய்வது. அந்த அடிப்படையில் தான் கணியத்திற்குரியவர்களே நம்முடைய மஸ்ஜிதில நோன்பு கஞ்சிக்கென்று தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நோன்பு தட்டி காய்ச்சுவதற்காக இந்த சிலிண்டர், ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் என்பது அது தாராளமாக பள்ளியிலே தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே யாருக்கெல்லாம் அந்த சிலிண்டரை கொடுத்து உதவ முடியுமோ அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு நான் சிலிண்டர் கொடுக்கிறேன், இன்னைக்கு நான் சிலிண்டர் கொடுக்கிறேன் அப்படி நோன்பாளிகளுக்கு உண்டான அந்த நோன்பு திறப்பதற்கு உண்டான இந்த இதில்
அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஒரு நாள் கஞ்சிக்கான தொகை எவ்வளவு? 8,000 ரூபாய் இல்ல? ஒரு நாள் கஞ்சிக்கான தொகை 8,000 ரூபாய். ஒரு நாள் கஞ்சி என்னுடைய ரூபாய், 2 நாள் கஞ்சி, 3 நாள் கஞ்சி, எவ்வளவு முடியுமோ, இல்ல முடியலையா அரை கஞ்சி என்னுடைய பொருள், இப்படி எவ்வளவு அந்த நோன்பு கஞ்சிக்கு உண்டான தொகை முடியுமோ அதில் நாம் கொடுத்து உதவ வேண்டும். கணேசத்திற்குரியவர்களே, நம்முடைய மகல்லா நமக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஒரு நிர்வாகிகளை ஒரு சகோதரர் சொல்லினார் என்னன்னா, நம்ம நோன்பு கஞ்சிக்காக வெளி பள்ளிகள்ல போய் வசூல் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. நம்முடைய மஸ்ஜிதுடைய நோன்பு கஞ்சிக்காக வெளிப்பள்ளியில் போய் வசூல் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது எப்படி கண்டிருக்கிறோம்? நமக்காக, நம்முடைய மகல்லா, நம்முடைய பள்ளிவாசல், நமக்கான இந்த ஏற்பாடுகளை நாமே செய்யவில்லை. வெளியில போய் நம்ம வசூல் எடுத்துதான் நாம நோம்பு திறக்கணும்னா இது என்ன சூழல்? நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அந்த நிலை இருக்காது என்ற ஆதரவு வைக்கிறோம். எனவே நாம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அதிகமாக நாம் இந்த நோன்பு கஞ்சிக்குண்டான தொகை, அதே போல சிலிண்டருக்கு உண்டான இந்த விஷயத்தில் உதவி செய்து நாம் அந்த நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் பாலிப்பானாக. அப்ப இன்னைக்கு 2 அமல்களை சொல்லி இருக்கிறோம். என்னெல்லாம் அந்த அமல்கள்? குர்ஆன், சதக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த அமல்களோடு தொடர்பு கொண்டு நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு